ஹை வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பேசுறோம்னா பார்க்குறோம். இன்னைக்கு நாம வந்து எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு நாம வந்து பாண்டிச்சேரியில பிளேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி ஆட்சியாளர் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில எங்க பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க நம்ம பாண்டிச்சேரி மியூசியத்தை பத்தி நாம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பாண்டிச்சேரி மியூசியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பாரதியார் பூங்காவுக்கு ஆப்போசிட்ல வந்து பாண்டிச்சேரி மியூசியம் வந்து சுச்சுவேட் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அந்த மியூசியத்தை. இந்த மியூசியத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அங்கே வந்து மியூசியம்குள்ளே வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க வந்து அனுமதி கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படியே நான் அங்கே பார்த்தது வந்து உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அவங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி மியூசியத்துக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். பாண்டிச்சேரி மியூசியம் எடுத்தோடனே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹10 ஃபார் அடல்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து ₹10. ₹10 வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய ஹிஸ்டரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பிஃபோர் 1700 முன்னாடி பாண்டிச்சேரி எப்படி இருந்தது, என்னென்ன மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, பாண்டிச்சேரியோட பணிகள் போன்ற தகவல்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஆதிக்கத்துல ஆஹ், என்னென்ன சீர்திருத்தம் ஆச்சு, எப்படிதான் மாறிடுச்சு பாண்டிச்சேரி போன்ற தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்ம கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்மளுடைய அறிக்கைப்பேடை பத்தி கொடுத்துருக்காங்க. அறிக்கைப்பேடு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரோமானிய நாகரிகம் சொல்றாங்க. இந்த நாகரிகம் வந்து எப்படி வளர்ந்தது, எப்படி இருந்தது, எந்தெந்த பகுதி அறிக்கைப்பேடு கூட இருந்தது, எப்படி அழிந்து போனது போன்ற தகவல்கள்லாம் வந்து அங்க வந்து பிக்சர்ஸாகவும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாகவும் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா அறிக்கைப்பேட்டில் அந்த அகழ்வாராய்ச்சி பொழுது எடுத்த பானை ஓட்டுகள், கல்கர், பொருட்கள் போன்றவற்றை வந்து மியூசியத்தில் வச்சிருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்க வந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து பிரெஞ்சு பீப்புள் யூஸ் பண்ண ஸ்வாடு, துப்பாக்கிகள், பீரங்கிகள், குண்டுகள் போன்றவற்றை வந்து நம்ம வந்து பிஸ்டல் போன்றவற்றை வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்புறமேட்டு வந்து பீரபால், அஹ் ஈட்டி போன்ற கருவிகளும் வந்து அங்க வந்து வச்சிருந்தாங்க. அதே போல வந்து பிரெஞ்சியர்கள் யூஸ் பண்ண டேபிள், சேர் போன்ற பல பொருட்கள் வந்து சமையல் பொருட்கள் போன்றவற்றை வந்து அங்க வந்து வச்சிருந்தாங்க. மிகவும் நல்ல அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்தா பிரெஞ்சியர்களுடைய ஆர்கிடெக்சர், இந்த பிரெஞ்சுக்காரங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி சைடில் போனீங்கன்னா வந்து ஒரு வரைபடம் வச்சிருந்தாங்க பாரு. அந்த பிரெஞ்சு காலத்துல வந்து வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ், ரேர் மனுஸ்கிரிப்ட்ஸ் போன்றவற்றெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. அது வந்து எப்படி எப்படிலாம் வந்து அந்த பிரெஞ்சியர்கள் மற்றும் கோவில்களுக்காக செய்த பணிகள்லாம் வந்து நிறைய வந்து அதில் போட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வர்றப்ப வந்து வெளியே வந்தீங்கன்னா இங்க இப்போ தற்போதைய சிலைகள், ஐம்பொன் சிலைகள், அந்த காலத்துல இருந்த ஐம்பொன் சிலைகள், நடராஜர் சிலை, சிவன் சிலை, விஷ்ணு சிலை போன்ற பல சிலைகள் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இடம். தொடர்ச்சி வந்து ஒட்டுக்க நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாண்டிச்சேரி இருந்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி மியூசியத்தை வந்து நீங்கள் சுற்றி பாருங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எங்கள் பாண்டிச்சேரியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் பாண்டிச்சேரியோட மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன கல்கர் இருக்குது, ஃபாசில் ஃபியூல்ஸ் எங்கே இருக்குது போன்ற பல தகவல்களை வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கற்கார யூஸ் பண்ணி டூல்ஸ் எல்லாமே வந்து வியாபாரம் கண்டுபிடிச்சு அதை எடுத்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த நாணயங்கள் இப்போ தற்போது நாணயத்தில் வந்து ஆதி காலத்து ரோமனிகர் யூஸ் பண்ணி ரோமனிகர் யூஸ் பண்ணி நாணயங்கள் பாரு. இப்போ பிரெஞ்சு காலத்தை யூஸ் பண்ண நாணயங்களும் வந்து மக்களோட பார்வையில் வச்சிருக்காங்க. ஸோ
இன்னும் ஒரு வந்து அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து எடுத்து பார்க்க முடியும். என்ன நான் ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ் வெரி மச். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் நம்ம சேனல் டெக்னாலஜி நம்ம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வணக்கம், பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க் யூ கைஸ்.